Secondly, let your walk reflect your maturity. உங்களுடைய வாழ்க்கை அல்லது உங்களுடைய நடத்தை அல்லது நம்முடைய லைஃப் ஸ்டைல், நம்முடைய பிஹேவியர் நம்முடைய மெச்சூரிட்டியை காண்பிக்கணும். நம்முடைய ஆக்ஷன், நம்முடைய செயல்கள் நம்முடைய மெச்சூரிட்டி லெவலை காண்பிக்கணும். நம்ம இப்ப என்ன நினைக்கிறோம், நம்ம தாளந்து தான் நம்ம மெச்சூரிட்டி நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். இங்கதான் இருக்கிறீங்களா, கவனிக்கிறீங்களா? என் தாளந்து இல்லை என் மெச்சூரிட்டி லெவல். நான் தாளந்துள்ளவன், நான் பாட்டு பாடுறேன், நான் பிரசங்கிக்கிறேன், நான் டீச்சரு, நான் டீச்சிங் பண்றேன், நான் இங்க பாருங்க இந்த மாதிரி வேலை செஞ்சு என்னை சாதிச்சு பெரிய ஆளா காமிக்கிறேன். அது இல்லை என் மெச்சூரிட்டி. அது என் உழைப்பு, என் உழைப்புக்கு ஏற்ற ஊதியத்தை கடவுள் கொடுக்கிறார். அது இல்லை என் மெச்சூரிட்டி லெவல். என்னுடைய எஜுகேஷன் இல்லை என் மெச்சூரிட்டி லெவல். என் எஜுகேஷனை வச்சு, எஜுகேஷன் இருக்கும்போது கொஞ்சம் முதிர்ச்சி வரும், ஆனா அது இல்லை என் மெச்சூரிட்டி பிராண்ட். என்னுடைய பொசிஷன், நான் இருக்கிற ஸ்தானம் இல்லை என்னுடைய மெச்சூரிட்டி லெவல். நான் என் கர்த்தரை வெளிப்படுத்துகிறது தான். ஹல்லேலூயா. My walk should reflect my God. நான் என் தேவனை என் நடத்தையில் வெளிப்படுத்த வேண்டும், ரிஃப்ளெக்ட் பண்ண வேண்டும். நான் எப்படி நடந்துக்கிறேன் அதை வச்சு இவன் கிறிஸ்தவன்டா, ஹல்லேலூயா, இவங்க கிறிஸ்தவர்கள் சொல்றாங்களா? சில சமயத்தில் நம்ம அப்பியரன்ஸை வச்சு சொல்லுவாங்க, சில சமயம் நம்ம நடத்தை வச்சு சொல்லுவாங்க, நம்முடைய வாழ்க்கையை வச்சு சொல்லுவாங்க. அதுதான் முக்கியம். ஒரு அழகான பாடல், எனக்கு ரொம்ப பிடிச்ச பிரசங்கி எழுதின ஒரு பாடல். இருண்டதோர் வாழ்வில் இன்னமும் வாழ்வோர் இனியாவதுவும் திருமுகம் காண நாதாவும் ஸ்நேகம் பெருகட்டும் என்னில், நாதாவும் ஸ்நேகம் பெருகட்டும் என்னில், என்னை காணுவோர் உம்மை காணட்டும் கல்வாரி ஸ்நேகம். ஹல்லேலூயா. யாரை பார்க்கிறவங்க? என்னை காணுவோர் உம்மை காணட்டும். அப்போ let your walk, என்னுடைய வாக், என்னுடைய நடத்தை, என்னுடைய பிஹேவியர், என்னுடைய செயல் என் கர்த்தரை நான் முதிர்ச்சியுள்ளவன் என்று காண்பிக்க வேண்டும் என்று சொன்னால் என் கர்த்தரை வெளிப்படுத்தணும். முதல் காரியம்.